ஸோ சண்டே அதுவுமா பார்த்தீங்கன்னா காலையில் சிரமம் நேரத்தோடு எழுந்திரிச்சு நல்லா ஒரு கட்டைப்பை தூக்கிட்டு கறிக்கடைக்கு போயிட்டு நல்லா வெடை கோழி நாட்டுக்கோழியோ ஒன்று பார்த்து வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா அடுத்து என்ன ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். அந்த வேலையை பார்க்குறதுக்கு நானும் என் சின்ன பொண்ணு கரெக்டாக வந்துட்டோம். என் ஹஸ்பண்டும் எங்கள் பெரிய பொண்ணும் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக துவைக்கிற கல் பக்கத்தில் நிறைய செடிங்கள்லாம் வளர்ந்துருந்தது, அதெல்லாம் கொத்தி போட்டார். ஸோ ஸ்வீட் ஆஃப் மை ஹஸ்பண்ட். பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது பூச்சி இருந்தால் கூட தெரியாது, அந்தளவுக்கு புதலாக இருந்துச்சு. சரி சிரமம் பார்க்காம என் ஹஸ்பண்ட் எனக்காக செஞ்சு கொடுத்துட்டாரு. அதுலேயே என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த கீழா நெல்லி செடியை எனக்காக விட்டு வச்சுட்டு அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. இது கீழா நெல்லின்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அந்த இலைகள் கடியில் அழகாக அந்த மாதிரி பழம்லாம் வந்து காய்ச்சிருக்கும், அதை பார்த்தாலே தெரியும் கீழா நெல்லின்ட்டு. ஆப்போசிட் சைட்லேயே புதற்குழி நிறைய கீழா நெல்லி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் மற்ற ஹேர் ஆயிலை எதுவுமே போடக்கூடாது, நம்மளாம் சொந்தமாக ஹேர் ஆயில் காய்ச்சி பூசிக்க வேண்டியது அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய போஸ்ட்மார்ட்டம்லேயும் சரி எனக்கு வந்து ப்ரெக்னென்சிலையும் சரி இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது. பாப்பா பிறந்த ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நான் மொட்டை அடித்ததுனால இப்போ ஓரளவுக்கு முடி வளர்ந்துருக்குது. இருந்தாலுமே எனக்கு வந்து எந்த ஹேர் ஆயில் அந்தளவுக்கு செட் ஆகலை. இதுக்கு பேசாமல் நம்மளே வீட்டில் ஹேர் ஆயில் காய்ச்சி எல்லாமே முடிவு பண்ணிட்டேன். இந்த பாட்டில் அப்படியே தலை சுற்றி தூக்கி வீச போகிறேன். அதுக்குன்னு ஆயிலோடலாம் வீச மாட்டேன், என் ஹஸ்பண்ட் என்னை அவ்வளோதான் பிச்சு போடுவார். ஆயிலெலாம் காலி பண்ணிவிட்டு வெறும் பாட்டில் மட்டும் தூக்கி வீசிட்டு நம்மளே வீட்டில் வந்து ஹேர் ஆயில் காய்ச்சலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அவ்வளோதான், பாய்.